யாவார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம். நீங்க கஷ்டப்பட்டு குடும்பத்துக்கு உழைச்சிங்கன்னா நிச்சயமா ஏமாற்றப்படுவீர்கள். நீங்க நம்பிக்கையோட எந்த டிபார்ட்மெண்ட்ல, எந்த கம்பெனிக்கு, எந்த நிறுவனத்துக்கு நீங்க ஓடா தெரியுங்களோ, உங்களுடைய வயசான பிறகு உங்களை வெளியே பிராவிட மண்டை கூட தராம வெளியே அமைச்சிருவாங்க. சம்பளம் வாங்கினீங்களா, வேலை செஞ்சு சும்மா வந்து வேலை செஞ்சேன்னு கேட்பான். இப்போ அதே மாதிரி நாவுக்கரசர் 40-50 ஆண்டு காலம் இந்த சமணத்துக்காக உழைச்சாரு. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே கிடையாது. நன்றியே உலகத்துல யாருக்கும் கிடையாது. யாருனால உயர்ந்தோம், யார் நமக்கு வழிகாட்டினா, யார் நமக்கு ஏத்தி விட்டா, இந்த நிலைமைக்கு யாரெல்லாம் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா உலக நியதி, செய் நின்று குண்டு விடுவார்கள். நாவுக்கரசர் காலத்திலேயே அது நடந்தது. 2000 ஆண்டுக்கு முன்னாடியே நடந்துச்சு. உடனே அவரு நன்றி கெட்டவங்களை மறந்து நன்றியை காட்டாத, நன்றியை எதிர்பார்க்காத சிவபெருமான்கிட்ட போய் ஒரே பதிகம் தான் பாடினார். சலம் பூவோடு தூபம் மறந்தறிய தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் முன்னை மறந்தறியேன் முன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் மறந்தறியேன் உலந்தார் தலையில் பலி கொண்டு உடல்வாய் உடலுள்ளொரு சூனை தவிர்த்தருளாய் அலந்தே அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே அம்மானே. நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. எப்பா நீ 40 வருஷம் எங்கேயே உழைச்சி விட்டு இன்னைக்கு வந்து நான் உனக்கு உண்மையா இருப்பேங்கிற நீ நம்பிக்கை எப்படி நம்புறது அப்படின்னு சிவபெருமான் கேட்டுக்கணும்ல. ஏன்னா செய்ய வச்சவனும் அவன் தான், அனுப்பினவனும் அவன் தான், உலகத்தை எல்லாம் இயக்கணும் சிவன் 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 ஈசன். அவனுடைய உத்தரவில்லாம ஒரு அணு கூட அப்படி ஆட முடியாது, அசைக்க முடியாது. அது சொல்ற. ஒன்னு கேக்குறாங்க சமணர்கள் வந்து, சுவாமி உங்களை நாங்க கைது பண்ணணும், அரெஸ்ட் பண்றோம். யார? 65 வயசு நிரம்பிய ஒரு முதியவரை, எந்த நிறுவனத்துக்காக உழைச்சோரோ அந்த முதியவரை, அந்த தொண்டரை, எந்த பாவமும் செய்யாத, ஒரே பாவம் மதம், அங்கிருந்து இங்க மாறு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்தார். அவ்வளவுதான். ஏன்? அவன் கைவிட்டாச்சு, அதை போலியும் தெரிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு யார் எங்க வேணாலும் போறோம் வர்றோம் சொல்றார். அப்படி காட்டும் போது அவருக்கு 5 நடுங்கல ஒடுங்கல நாவுக்கரசர். நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் இடைவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாம் யார்க்கும் தன்மை இல்ல சங்கரன் சங்கவன் குழையோர் காதில் கோமார்க்கே மிளகாய் கொய் மலச்சேவடி இணையே குறுகினோமே கொய் மலச்சேவடியே குறுகினோமே நாம் யாருக்கும் கிடையல்லோ. நான் உனக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கே நான் அடிமை கிடையாதுரா. நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். யமனுக்கே பயப்பட மாட்டவங்க உன்னை போல வீரனுக்கு பயப்படுவோமா? நரகத்தில் இடர்படோம், நரகத்துக்கு போக மாட்டேன். நடலை இல்லோம், சுடுகாட்டுக்கு போய் என்னுடைய உடம்பு எரியாது, புதைக்க மாட்டாங்க. நான் உடம்போட கைலாயம் போவேன்னு சொல்லிட்டார் அன்னைக்கே நம்பிக்கையோட. அந்த நம்பிக்கை தான் அவரை காப்பாத்துச்சு. திருப்பூலூர்ல உடம்போட முக்தி அடைந்தார். நாயன்மார்களை தவிர வேற யாரும் அப்படி கிடைச்சது. விதேக முக்தின்னு பேரு. அப்படியே கரைஞ்சாங்க கற்பூர மாதிரி. நடலை இல்லோம்
நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம். நான் யாரையும் ஏமாத்துறதும் கிடையாது, ஏமாறுறதும் கிடையாது. அதான் ஏமாறாதே ஏமாற்றாதேன்னு பாடினாங்க. ஏமாப்போம் பிணியறியோம். இந்த பிணியோட முடிஞ்சு போச்சு. என்னைக்கு சிவனடியாரா மாறினோ அன்னையோட எனக்கு பிணி இனிமே வராது, எந்த நோயும் வராது. கிட்னி ஃபெயிலியரு, கேன்சரு, ஹார்ட் அட்டாக்கு, குடல் வாழ்வு இறங்குறது, கைகால் எலும்பு தேயறது, மூளை நரம்பு கட்டாகிறது, விபத்து, எந்த நோயும் வராது. பிணியறியோம் இடைவோமல்லோம், துன்பமே வராது. இடைவோமல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இந்த வார்த்தையை, இந்த பாட்டை ஒவ்வொரு சிவனடியாரும் நெஞ்சில பதிச்சு வச்சுக்கணும். துன்பம் வந்தாலும் இடும்பையை கண்டு துன்பத்துக்கு துன்பமே தரணும். துன்பம் வந்ததா, எப்பப்பா வந்த, டீ சாப்பிட்றியா காபி சாப்பிட்றியான்னு கேட்கணுமா? துன்பத்தை ஓடி போயிடும். நீங்க கண்டு பயப்பட பயப்பட என்ன ஆகும் தெரியுமா? அது பெருசாகிக்கிட்டே வரும், பூதாகரமா வரும். சாதாரண தலைவலி வந்தோடனே ஆவும் வந்தீங்கன்னா அப்படியே உடம்பெல்லாம் காய்ச்சல் வந்துடும், அது பெருசாகும். சாதாரண தானே, சிச்சி போப்போ அப்படின்னு சொல்லி பாருங்க, அடுத்த நிமிஷம் ஓடிடும். இது மனம்தான் காரணம். இன்பமே என்னாலும் துன்பமில்லை. எப்படி வரும்? தாம் யாருக்கும் தன்மையல்லா சங்கரன். இந்த துணிச்சல் வரணும்னா சிவபெருமான் வேற யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. என்னுடைய எஜமானே ஒருத்தருக்கு அடிமையா இருந்தா எப்படி ஒரு அடிமையை காப்பாற்ற முடியும்? நானே பிச்சை எடுக்கிறேன், நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும்? முடியாது. அப்ப நான் முதல்ல தெளிவா இருக்கணும். தாம் யாருக்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் சங்கவன் குழையோர் காதில் கோமார்க்கே மீளகாளாய் கொய் மலர் சேவடி இணைய குறுகினோமே கொய் மலர் சேவடியினையே குறுகினோமே. இந்த பதிகம் முழுக்க ரொம்ப அற்புதமான பதிகம், பார்க்கணும். அதை சொல்றார். அட்டு உண்பார் இட்டு உண்பார் அகலிடத்தார் பூமி தேவி கிடந்தால் புரட்டால் மெய்யே. சர்தான் போட, நீ இல்லைன்னு நான் வாழ முடியாதா? யாரை நம்பி நான் பிறந்த ஈசன் இருக்கிறான் போட அப்படின்னு சொல்றார். நான் எங்கேயாவது வீட்டில் போய் பிச்சை கேட்டா எனக்கு பிச்சை போடுறதுக்கு ஆள் இருக்குடா, சாப்பிடாம கூட இருப்பேன். நான் ரோட்ல துண்டை விரிச்சு படுத்தோம்னா பூமாதேவி வந்து உன் வீட்டில் படுத்தாதான் இது ஏன் இடம் என் காடும்ப. நடு ரோட்ல வீதியில படுத்தோம்னா யாரும் என்ன பூமாதேவி அன்னை பூமாதேவி என்ன எந்திரிப்பா இது ஏன் இடம்னு சொல்ல மாட்டாரா? இந்த திராணி, இந்த துணிச்சல் நம்முடைய அன்பருக்கு வந்ததுன்னா வாழ்க்கை துன்பம்லாம் சாம்பலா போயிடும். பூமி தேவி புரட்டால் இது மெய்யே. அதான் வித்வான் விதேசு ராஜான்னு பேரு. ஒரு ராஜா ஒரு மந்திரி இந்த நாட்டுக்கு மட்டும்தான். ஆனா வித்வான் ஒரு சங்கீதம் உள்ளவன், ஒரு ஞானம் உள்ளவன், ஒரு கலை தெரிஞ்சவன் உலகம் முழுக்க எங்க போய் படைச்சுக்கலாம். ஆனா மற்றவன்லாம் அந்த செக்காற்ற முண்டி மாடு மாதிரி குறை சொல்றவன்லாம், அதை தவிர வேற எங்கேயும் போக மாட்டான். குடத்துல மாட்டின எறும்பு மாதிரி. இந்த குடத்தினுடைய வாப்பாட்டுல தலையில மாட்டின சுத்தி அங்கேயே வரும், கீழே இறங்க தெரியாது பாவம். ஆனா வித்தார என்ன வேணாலும் பேசுவான், அடுத்த ஊருக்கு போக சொல்லுங்க போக முடியாது. ஆனால் வித்வான் வித்தை உள்ளவன் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆதியும் பகவன் என்கிற புண்ணியார்கள் சிவபெருமானுடைய கருணையினால பூமிக்கு வந்தாங்க. சிவனுடைய அவதாரமாகவே அவங்க இருந்தாங்க. ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்ப வள்ளுவரையே மாத்தி விட்டானே, வள்ளுவர் விஷத்தையே மாத்தி விட்டானே, விபூதியை அழிச்சு ருத்ராட்சத்தை மறைச்சு அவரை கொண்டு போய் விட்டானே வேற மாதிரி. வள்ளுவர் மிகப்பெரிய யோகி, சிவஞான முனிவர். வள்ளுவ பெருமான் வள்ளுவ நாயனார்னே பேர். அப்படி வள்ளுவ பெருமான அந்த தொல்காப்பியர், வள்ளுவ பெருமான், கபிலர், அகத்தியர் போன்ற ஔவையார் போன்றவங்கள்லாம் ஈண்டெடுத்து இந்த உலக நன்மைக்காக அங்கங்க இந்த ஆதியும் பகவனும் அந்த குழந்தையை ஈண்டெடுத்து பெற்று பெற்று அங்கங்க விட்டுடுவாங்க. அப்படி விரும்போது எல்லாமே ஆண்களா பிறந்தாங்க. வள்ளுவர் வந்தார், தொல்காப்பியர் வந்தார், கபிலர் வந்தார். பிறகு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அந்த குழந்தைதான் ஞான முதல்வி, எல்லாம் வல்ல அம்மை ஔவையார் பிராட்டியார், அன்னை ஔவையார் பிராட்டியார். நமக்கெல்லாம் தாய் அந்த அம்மா ஔவையார். அந்த அம்மாவை ஈண்டெடுக்கும் போது தாய்க்கு என்னதான் கொடூரமானவளா இருந்தாலும் பெற்ற தாய்க்கு 10 மாசம் சுமந்தெடுத்த தாய், அங்கமெல்லாம் நொந்து பெற்ற தாய் குழந்தைய பார்க்கும்போது பெண் குழந்தையா போயிட்டுது. என்னைக்குமே ஆண் குழந்தைய விட பெண் குழந்தை மேல கொஞ்சம் கரிசனம் அதிகமா இருக்கும். ஆண் குழந்தைய எல்லாரும் விரும்புவாங்க, பெண் குழந்தைய யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்? சீர் சினத்தி பண்ணணுமே, பாதுகாப்பா வளர்த்தணுமே.
அப்படிங்கிற ஒரு கவலை. இன்னமும் பெண் சிசு கொலையெல்லாம் நடக்குது. அதெல்லாம் மாறணும். பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்களாக மாறணும். பெண்களுடைய பணி மிகப்பெரிய அவசியம். பெண் குழந்தை தான் மகாலட்சுமியுடைய வடிவம், மகாசக்தியினுடைய வடிவம் பெண் குழந்தை தான். பெண் தேவை இந்த நாட்டுக்கு மிக மிக அவசியம். அப்படி அந்த குழந்தைய பார்த்து ஆதி என்கிற அந்த அம்மையார் கண்ணில் நீர் விட்டு அழுகுறாங்க. அப்பா சொல்றாரு, நம்ம கடமை என்ன, குழந்தைய பெற்று விட வேண்டியதான், ஆசாபாசத்துக்குலாம் இங்க இடம் கிடையாது, தொப்புள் கிடையாது, அறுத்து விட்டு விட்டு கீழே போட்டு கிளம்பு, தாய்ப்பாலாம் விடக்கூடாது, கிளம்பு. என்ன கொடூரமான சக்தி எல்லாம். அதுதான் துறவு. சிவபெருமான் ஆன அப்படி ஆசாபாசத்தை அறுத்தவங்க தான் ஞானிகள். உடனே அந்த அம்மா ஆதி அம்மா அழுதாங்க, சுவாமி நான் திருவள்ளுவரை கீழே விட்டேன், கபிலரை கீழே விட்டேன், தாய்ப்பால் கூட தரல, தொல்காப்பியனை கீழே விட்டேன், முகத்தை கூட பார்க்கல, என் குழந்தை முகத்தை கூட பார்க்கல சுவாமி. ஆனா இந்த குழந்தை பெண் குழந்தையா வந்துருச்சு, இந்த குழந்தைய போய் போட்டுடுவான்னு சொல்றீங்களே, ஓடுகின்ற ஆற்றுல தாமரை பூல போட்டுடுவான்னு சொல்றார் பகவான் என்கிற பகவன். ஆனா அந்த அம்மா கண்ணில் அப்படியே குழந்தைய பாக்குது, நடக்கிறாங்க. குழந்தை அப்பா கிளம்பிட்டார், பகவான் கிளம்பிட்டார். ஆதி அம்மா குழந்தைய பாக்குறாங்க, அழுகுறாங்க, ஓடுறாங்க. அந்த குழந்தை கத்துது, பச்சை குழந்தை பசிக்கு அழுவு. இப்போ அம்மா முடியல. அந்த ஆதி அன்னையார் அந்த குழந்தைய பார்த்து மண்டி போட்டு அழுகுறாங்க. ஐயோ நான் என்ன செய்வேன், இந்த பச்சை குழந்தை விட்டுட்டு போறனே, பாசம் என இழுக்குதே. இப்ப இந்த நேரத்துல ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் யார் குரல் தெரியுமா? அந்த பச்சை குழந்தை பேசுது. பிறந்தவனுமே கவி பாடின ஒரே ஆத்மா, ஒரே ஞானி அவையார் தான். பிறந்த குழந்தை தொப்புள் கடி அடுத்த உடனேயே கவி பாடினவங்க அவையார். பாடுறாங்க. அம்மாவை பார்த்து இந்த குழந்தை சொல்லுது, அம்மா என்னைய விட்டுட்டு போனேன்னு அழுவுல, எனக்கு பால் கொடுக்காம ஏன் போனேன் சண்டாளி பாவியே அப்படின்னு அழுவுல, என்ன இப்படி ரோட்ல கொண்டு வந்து குப்பத்தில் போட்டு போயிட்டேன்னு அழுவுல. நிறைய பேர் பண்றாங்க பாவம், அதெல்லாம் கொடுமையான பாவம். அதெல்லாம் எத்தனை ஜென்மத்துக்கும் நிம்மதியா வாழ முடியாது. சிசுகத்தி மிகப்பெரிய மோசம். ஸ்திரீகத்தியும் சிசுகத்தியும் பரிகாரமே கிடையாது. பெண்களை ஏமாற்றுவது, குழந்தையை ஏமாற்றுவதெல்லாம் மகா பாவம்னு சொல்லு. அப்படி அந்த குழந்தை பேசுது. அற்புதமான பாட்டு. அங்க இருக்கிற கேட்கிற அன்பர்கள்லாம் பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும். அந்த குழந்தை சொல்லுது, இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதி வைத்துவிட்ட சிவன் செத்து விட்டானோ. அம்மா, இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதி வைத்துவிட்ட சிவன் செத்தா போயிட்டான். குத்துக்குள்ளு மாதிரி சொல்லுவோம்ல, நான் செத்தா போயிட்டேன், ஆள் இருக்கிறனா குத்துக்குள்ளு மாதிரி இருக்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கோபம் வந்தா, உங்க அப்பா இங்க தான் இருக்கிற குத்துக்குள்ளு மாதிரி, எங்க போயிட்டாரு, செத்தா போயிட்டாரு அப்படின்னு அவசரமா பேசுவோம். அது பழிச்சுன்னு கடைசியில் அது போயிடுவார் மேல. சொல்றாங்க, இட்டமுடன் இஷ்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதி வைத்து விட்ட சிவன் செத்தா போயிட்டா. செத்து விட்டானோ சிவன். முட்டை முட்டை பஞ்சமே ஆனாலும், இந்த உலகமே அழிஞ்சு பஞ்சம், சாப்பாடுக்கு தண்ணிக்கு பஞ்சம் வந்தாலும் பரவாயில்ல, முட்டை முட்டை பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு அண்ணாய். அண்ணாய்னா அம்மா. அம்மா, இந்த உலகத்துக்கே பஞ்சம் வந்தாலும் நீ கவலைப்படாத. அந்த கவலை சிவபெருமான் பட வேண்டிய கவலை. ஒரு வீட்டுல சாப்பாடு கவலை, குழந்தைங்க பசியோட இருந்தாங்கன்னா அந்த கவலை யாருக்கு? அப்பா அம்மாவுக்கு தான் கவலை, அப்பாவுக்கு தான் கவலை. கொண்டு வந்து கொடுத்தால்தான் தந்தை. அப்பா போய் சமைச்சு சம்பாதிச்சு கொண்டு வரணும், அப்பா தான் பிள்ளைங்க பட்னியா இருக்கிறான்னு கவலைப்படணும். அதனால உலகத்துக்கே தந்தை சிவபெருமான். அவனுக்கு தான் கவலை, தவிர நீ கவலைப்படாத. நான் பால் குடிக்கிறேனா பால் குடிக்கலையாங்கிற கவலை எல்லாம் உனக்கு தேவையில்லை. என்ன அவன் பார்த்துக்குவான். சிவபெருமான் செத்து போயிடல, உயிரோட தான் இருக்கிறான். அதனால நீ கிளம்பு கிளம்புன்னு இந்த பச்சை குழந்தை அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லுது. பிறந்த குழந்தை அவையார் குழந்தை தம்முடைய தாய்க்கு ஆறுதல் சொல்லுது. இட்டமுடன் இன்தலையில் இன்னபடி என்று எழுதி வைத்து விட்ட சிவன் செத்து விட்டானோ. முட்டை முட்டை பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு, பாரம் அவனுக்கு அண்ணாய், அஞ்சாதே நீ போ அப்படின்னு இந்த பாட்டை முதல்ல அவையார் பாடுறாங்க. அம்மா நீ பயப்படாத, ஐ எம் ஆல்ரைட் பர்ஃபெக்டா இருக்கிறேன், கவலைப்படாத. இப்படியா சொல்லுவோமா? 5 வயசு குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா வால் வால் வீர் வீர்னு அழுவுது. அம்மா அம்மா விட்டுட்டு போயிடாத, டீச்சர் அடிப்பாங்க. நம்மளாம் அழுதவங்க தானே எல்லாருமே. இன்னைக்கு அழுகாம குழந்தைங்கலாம் போயிடுது. அங்க அடி வாங்குறது பதிலாக அங்கே போய் படுத்து தூங்கலாம்னு 3 வயசுலயே குழந்தைய போய் தாளாட்டி, அம்மா பண்ற தாளாட்டெல்லாம் ஆசிரியர் பண்றாங்க, ஆயம்மா செய்யறாங்க. அதுக்கு பணம், பிள்ளைக்கு பால் குடிக்கிறதுக்கு பணம், தொட்டில போட்டு ஆடுறதுக்கு பணம். ஏன் வீட்டுல வேலை இருக்குது, நிம்மதியா டிவி பார்க்க முடியல. அப்பெல்லாம் 5 வயசு வரைக்கும் குழந்தைங்கள தாய் தான் பாத்துக்கிட்டாங்க, தொட்டில போட்டு ஆட்டினாங்க. இன்னைக்கு ஆயம்மா செய்யறாங்க, காசு கொடுத்து ஒரு ஆயம்மா செய்யறாங்க. செவிலித்தாய்னு வச்சுக்கோங்க, செவிலித்தாய் அந்த காலத்திலே உண்டு. அதனால அந்த குழந்தை அழுகிறது இல்லை. வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா பேசுறதே கிடையாது, அதனால இங்கேயே பரவாயில்ல, எங்கள் ஆயம்மா தான் எனக்கு அம்மான்னு சொல்லி உட்காந்துக்குது. ஆனால் அந்த குழந்தை சொல்லுது, அம்மா நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சிவபெருமான் இருக்கிறாரு, எனக்கு பால், எனக்கு உட்பஸ், எனக்கு பால் பவுடரு, எனக்கு பிஸ்கட்டு எல்லாம் அவர் கொண்டு வந்து கொடுப்பார்.
அதனால நான் கவலைப்பட மாட்டேன். நான் ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ஸா ரொம்ப தைரியமா இருக்கிறேன். சொல்றது யாருங்க? 30 வயசு பிள்ளை கிடையாது. நம்ம 60 வயசுலயும் பயப்படுறோம். எனக்கு அடுத்த வாங்கி சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன்? இப்ப மத்தியானம் சாப்பிட்டே இருப்பான், சாயங்காலம் சாப்பாடுக்கு கவலைப்படுவான். அன்ன விசாரம் அதுவே விசாரம். வயிறு ரொம்ப சக்தி நிறைய திம்பான். திரும்ப சாயங்காலத்துக்கு என்ன பண்றது? சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்றது? எடுத்து கொஞ்சம் வெயி அப்படின்னு கவலைப்படுவான். இப்படியே சோத்து பிண்டங்கள். சில பணத்துக்கு அலையும், சில பொம்பளைக்கு அலையும், சில புகழுக்கு அலையும், சில அடுத்தவனை எப்படியாவது கெடுக்கலாம்னு அலையும். இப்படிலாம் இந்த சூன்யங்கள்லாம் வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் ஞானவாளை கொண்டு வெட்டி அறியணும் சொல்றார். அம்மா சொல்றாங்க, எனக்கு எல்லாம் சிவபெருமான் கொடுப்பார், கைலாயத்துல இருந்து வந்து விடும், நீ பயப்படாத, உன் வேலையை நீ கிளம்பு, நீ பாரு அப்படின்னு பிறந்த பச்சை குழந்தையாகிய ஔவையா தம்முடைய ஈண்டெடுத்த ஆதி என்கிற தாயை பார்த்து, அஞ்சாதே அண்ணாய், நீ அஞ்சாத, பயப்படாத, சிவன் இருக்கிறான், எங்கள் தலைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அனுப்புதுன்னு சொன்னா, இந்த பாட்டை ஒவ்வொரு அன்பர்களும் தயவு செய்து வச்சுக்கணும். பயப்படாதீங்க. இட்டமுடன் எந்தரையில் இன்னபடி என்று எழுதி வைத்து விட்ட சிவன் சாகவில்லை, முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு, அண்ணாய் அஞ்சாதே நெஞ்சே நீ போ என்று ஔவையார் சொன்னது போல நமக்கு வரவேண்டிய எல்லா துன்பத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவன் கடமை. அதைத்தான் கிராமத்துல சொன்னாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். இப்ப பிள்ளையை பத்தி விட்டு இந்த வார்த்தையை சொல்லிவிடுறான். அந்த காலத்துல 16 பிள்ளை 8 பிள்ளையை பத்தி விட்டு ஒரே கேள்வி, ஏயா அப்படின்னா, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் அப்படிம்பாங்க. அது உண்மைதான். அது பாட்டுக்கு தெரியும், அது பாட்டுக்கு வளரும், எந்த விதமான ஊசி கிடையாது, ஒன்றும் கிடையாது, மாத்திரம் கிடையாது, ஆரோக்கியமா வளர்ந்தது, எதை கண்டுக்கும் கிடையாது. அது பாட்டுக்கு கீழே விழுந்தா அதுவே எடுத்து மண்ணை தூவி வந்துட்டு உட்காந்துக்கும். இன்னைக்கு ஒரு பிள்ளைய வளர்த்துறதுக்கே 1000 யுகம் பாடா பட வேண்டி இருக்குது. ஆக இந்த பக்குவம் எல்லாம் வந்தாதான் ஞானி, இல்லாட்டா அவன் ஊனி என்று சொல்லி நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் யாருக்கும் குடி கிடையாது, நாம் யாதும் மஞ்சோம்னு நாவுக்கரசர் சொன்னது போல இவரும் சொல்றார். நாம் யாருக்கும் குடியல்லோம், யாதும் மஞ்சோம், மேவினோம் அவனடியார் அடியாரோடு, மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே. இந்த ஒரு பதிகத்துக்கு விளக்கம் சொல்லி பாடுறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை இன்னும் விரிவா சொல்ல முடியும். ஏன்னா திருவாசகத்தை ஒப்பிக்கிறது ஒரு வேலை, அப்படி கிடுன்னு போனா மக்களுக்கு எப்படி புரியும்? ஒவ்வொரு வரிக்கு எந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருப்பீங்க.